ஹலோ ஆப்ஷன் பையர்ஸ். இந்த சேனலில் ஆப்ஷன் ரிலேட்டடாக எல்லா டைப் ஆஃப் ஆப்ஷன்ஸும் ட்ரேட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சேனல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஆப்ஷன், ஸ்டாக் ஆப்ஷன், கமாடிட்டிஸ் ஆப்ஷன் எல்லாமே லேர்ன் பண்ணிக்கிறதுக்கும் டெக்னிக்கல் கற்றுக்கிறதுக்கும் வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ரிலேட்டடாக ஆப்ஷன்ஸ் லேர்ன் பண்ணிக்க நம்மளுடைய ஆப்ஷன் கைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்க்ளைமர்: நான் செபி பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் இல்லை. இந்த பதிவு விளக்க நோக்கத்திற்காக மட்டும். ஹலோ ஆப்ஷன் பையர்ஸ். இன்னைக்கு ஜனவரி 13. நம்மளுடைய இண்டெக்ஸ் பல்ஸ் கால்குலேட்டர் இண்டிகேட்டரில் என்னென்ன என்ட்ரி சிக்னல்ஸ் வந்துச்சுன்னு பார்க்கலாங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட இன்றைக்கி வீக்லி எக்ஸ்பைரி. ஸோ இன்றைக்கி எக்ஸ்பைரி அன்றைக்குமே நம்மளுடைய இண்டிகேட்டர் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. நிஃப்டி ஸ்பாட் ப்ரைஸ் மார்னிங்லேருந்து பார்த்தீங்கன்னா 25,800 தான் இருந்தது. ஸோ இந்த ஸ்பாட் ப்ரைஸை பேஸ் பண்ணி கால்லையும் புட்லேயும் என்னென்ன என்ட்ரி சிக்னல்ஸ் வந்துச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு 1 மினிட் கால் ஆப்ஷன் சைடில் பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபஸ்ட் என்ட்ரி 9:17 பிரேக் அவுட் என்ட்ரி வந்தது. பட் ஆனால் அந்த கேண்டோட ஹை வந்து கட் பண்ணவே இல்லை. அந்த என்ட்ரி ஆக்டிவேட் ஆகலை. அங்கேருந்து மார்க்கெட் உங்களுக்கு ரிவர்சல் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அதுக்கப்புறம் எதுவும் என்ட்ரி வரல. மதியானத்துக்கு அப்புறமேட்டு ட்ரெண்டு செல்லிங்க்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமேட்டு நமக்கு கால் சைடு இதே ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. அதேமாதிரி 1 மினிட் புட் ஆப்ஷன் சைட்லேயுமே என்னென்ன என்ட்ரிஸ் வந்துச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. புட் சைடு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபஸ்ட் என்ட்ரியே வந்தது 9:30க்கு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மொமெண்டம் முடிஞ்சிருச்சு ஸ்கேல்பிங்கு. அடுத்த ரிட்டன் அகைன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 9:46க்கு ரிட்டன் பிரேக் அவுட் என்ட்ரி வந்தது. அங்கேயுமே நமக்கு ஒரு மொமெண்டம் முடிஞ்சிருச்சு. புரியுதுங்களா? அங்கேயுமே ஒரு ஸ்கேல்பிங் முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 11:03க்கு பிரேக் அவுட் என்ட்ரி வந்தது ரிட்டன். ஸோ அந்த கேண்டோட ஹை வந்து பார்த்தா நமக்கு பிரேக் பண்ணவே இல்லை. ஸோ அங்கே வந்து நமக்கு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிடுச்சு. ஸோ அந்த என்ட்ரி நமக்கு ஆக்டிவேட் ஆகலை. ரிட்டன் அகைன் பாருங்கள், நமக்கு 11:52க்கு ரிட்டன் என்ட்ரி வந்தது, பிரேக் அவுட் என்ட்ரி. ஸோ அங்கேருந்து பார்த்தா நமக்கு ஒரு மொமெண்டம் முடிஞ்சிருச்சு ஸ்கல்பிங். ஓகேங்களா? அதுக்கப்புறமேட்டு எதுவும் நமக்கு என்ட்ரி வரல. இந்த என்ட்ரி மட்டும் தான், நமக்கு 3 என்ட்ரி தான். ஓகேங்களா? இதேமாதிரி நமக்கு பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் ரிவர்சல் சிக்னல்ஸ்லையுமே என்னென்ன என்ட்ரிஸ் வந்துருன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து பார்த்தோன்னா நமக்கு ஃபஸ்ட் என்ட்ரியே 11:25க்கு தான் வந்தது. ஸோ இந்த என்ட்ரி ஐ கட் பண்ண என்ட்ரி எடுத்துருப்போம். அங்கே நமக்கு ஸ்டாப் லாஸ் செட் ஆகிடுச்சு. பெருசாக மொமெண்டம் ஆகலாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறமேட்டு வேறு என்ட்ரி வரல. ட்ரெண்டு செல்லிங்க்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. ஓகேங்களா? கால் ஆப்ஷன் சைடில். அதேமாதிரி புட் ஆப்ஷனில் வந்து நமக்கு என்னென்ன என்ட்ரி வந்துச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. ரிவர்சல் சிக்னல்ஸ்லேயே இதில் நமக்கு ஃபஸ்ட் என்ட்ரியே பார்த்திங்கன்னா நமக்கு 9:30க்கு வந்தது. பட் ஆனால் அந்த கேண்டோட ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருந்தது. ஸோ அந்த என்ட்ரி நம்ம எடுத்துருக்க மாட்டோம். அடுத்த ரிட்டன் வந்து 10:15க்கு வந்தது. அந்த கேண்டோட ஹை கட் பண்ணவே இல்லை, என்ட்ரி ஆக்டிவேட் ஆகலை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 11:50க்கு என்ட்ரி வந்தது. ஸோ அங்கே என்ட்ரி எடுத்து ஆப்போசிட்டில் வந்து பார்த்தா நமக்கு ஃபஸ்ட்டு எக்ஸிட் வந்து 12:25க்கு வந்தது. பட் ஆனால் அந்த எக்ஸிட்டர் லோ கட் பண்ணவே இல்லை. ஸோ அங்கேருந்து என்ட்ரி நமக்கு ரிட்டன் கண்டினியூஸ் ஆகிருக்கு. அடுத்து வந்து பார்த்தா நமக்கு 1:10க்கு தான் எக்ஸிட் மார்க் வந்தது. ஸோ அங்கே நம்ம எக்ஸிட் பண்ணியிருந்தாலும் நமக்கு இந்த மொமெண்டம் நமக்கு கேப்சர் ஆகிடுச்சு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் க்ளோசிங்கில் தான் என்ட்ரி வந்தது. அந்த என்ட்ரி நம்ம எடுத்துருக்க மாட்டோம். இந்த ஒரே ஒரு என்ட்ரி தான், அந்த என்ட்ரி நமக்கு வந்து மொமெண்டம் கேப்சர் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தா நமக்கு நிஃப்டி வந்து வீக்லி எக்ஸ்பைரி. ஸோ எக்ஸ்பைரி அன்றைக்குமே நம்மளுடைய இண்டிகேட்டர் எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்களா? எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்குது. 1 மினிட் ஸ்கேல்பிங் ஆகட்டும், இல்லை 5 மினிட்ஸ் ரிவர்சல் செலக்டிவ் என்ட்ரிஸ் ஆகட்டும், ரெண்டு ஸ்ட்ராட்டஜியுமே நம்மளுடைய இன்றைக்கி எக்ஸ்பைரி அன்றைக்குமே எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்களா? இதுலேயும் நான் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் வீக் எக்ஸ்பைரி தான் வச்சுருக்கேன். இந்த கரண்ட் வீக் எக்ஸ்பைரிலையுமே எப்படி மொமெண்டம் ஆயிருக்கு, எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்குன்னு பாருங்கள். நம்மளோட இண்டிகேட்டர் நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கணுன்னா நம்மளுடைய கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய டீம் மெம்பர்ஸ் உங்களை ஃபர்தராக கைட் பண்ணுவாங்க. ஸோ மேலும் ஆப்ஷன் ரிலேட்டடான அப்டேட்ஸுக்கும் அந்த ஸ்ட்ராட்டஜிக்கும் நம்மளுடைய ஆப்ஷன் கெயின்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இண்டெக்ஸ் பல்ஸ் கால்குலேட்டர் இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா 3 days டெமோ கொடுக்குறோம். நீங்கள் டெமோ அசஸ் வாங்கிட்டு ஃப்ரீ ட்ரையல் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு ட்ரையல் பீரியடில் டவுட் ஆர் கிளாரிஃபிகேஷன் பண்ணணும்னா நம்மளுடைய கான்டாக்ட் நம்பர் 9585222256 இந்த நம்பருக்கு நீங்கள் காலர் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நம்மளுடைய டீம் மெம்பர்ஸ் உங்களுக்கு ஃபர்தர் கிளாரிஃபிகேஷன் கொடுப்பாங்க. தேங்க்யூ.